வணக்கம் சார். நான் உங்க சையத் பேசுறேன். சையத் ஸ்டீல் டோர்ல இருந்து. இப்ப பாக்குறீங்க நம்ம டோர் இது. இது வந்து நம்ம கிட்ட அதிகமா சேல் ஆற டோர். ரொம்ப ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும். உங்க டோர் இது. இது வந்து 5 இன்ச் ஃப்ரேம் அது. உங்களுக்கு 5 இன்ச் ஃப்ரேம் டோர். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து 5 இன்ச் ஃப்ரேம் டோர் அது. ரொம்ப ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும் டோர். உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா பெயிண்டட் வித் எஸ்எஸ். எஸ்எஸ்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேல பெயிண்ட் அடிச்சிருக்கும். நீங்க எவ்வளவு வாட்டி தண்ணி ஊத்தினாலும் சரி. சார் இது பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ் மேல பெயிண்ட் அடிச்சிருக்கும். நார்மல் டோஸ் பாத்தீங்கன்னா கீழே எஸ்எஸ் இருக்காது. இது ஜிஐ வந்து கீழே கொடுத்துருவாங்க. நாளைக்கு நீங்க வந்து மல்டிபிள் வாஷ் பண்ணும்போது, இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நீங்க மாப் அடிப்பீங்க, வாஷ் அடிப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது. எஸ்எஸ்னால துரு பிடிக்காது. நார்மல் டோஸ்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு வாட்டி தண்ணி ஊத்தி ஊத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். ஒரு டோர் வாங்குனீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா ஏறி மிதிச்சு பாருங்க. அதை அமுங்கிருச்சுன்னா அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மின்னு அர்த்தம். நல்லா சாலிடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோர் வந்து ஹெவி டியூட்டின்னு அர்த்தம். டோர் வாங்குறது நிறைய டேர்ம்ஸ் நிறைய செக் பண்ணி நீங்க நிறைய வாங்கலாம். இந்த டோர் பத்தி இன்னும் டீட்டெயில் தெரியணும்னா சையத் ஸ்டீல் டோர் வலசைவாக்கம், சென்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த டோர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். ஒரு டோர் வாங்கினீங்கன்னா வெயிட் செக் பண்ணி பாருங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா இன்ச்சஸ் செக் பண்ணி வாங்குங்க. டோரோட குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. மெயின் திங் பாத்தீங்கன்னா ஒரு டோர் வாங்கினா துரு பிடிக்க கூடாது. ஸ்டீல் டோர் பத்தி டீட்டெயில் தெரியணும்னா சையத் ஸ்டீல் டோர் வலசைவாக்கம், சென்னை கான்டாக்ட் பண்ணுங்க சார். நன்றி, வணக்கம் சார்.